வாழ்க்கை இனிக்குமே, வாழ்வாதாரம் செழிக்குமே. ரொம்ப சிறப்பா இருக்கும். மேஷத்துக்கு இப்ப நல்லாவே இருக்குங்க ஐயா. கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இந்த காலகட்டத்தில நீங்க எதை நோக்கி பயணிச்சாலும், எத செய்யணும்னு நெனைச்சாலும் ஜெயிச்சிருவீங்க, வெற்றி பெறுவீங்க. பயப்பட வேண்டியதில்ல. இப்போ இந்த உலகத்தில நாம இதத்தான் வாழப் போறோமா? இத வாழக்கூடாதா? முருகலட்சுமி. நீங்க டயத்த பதிவு பண்றத விட கும்பம், சதய நட்சத்திரம். ஓகே. இப்ப கும்பம், சதயம் எப்படி இருக்கும் சார் அது? காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். நீங்க கும்பராசி, சதய நட்சத்திரத்தில பொறந்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா கால் வலி இருக்கும். இந்த கால் வலி இல்லாம நம்ம வெளிய வரணும். 1 நிறைய ஆசைகள் இருக்கும். பெருசா தான் நினைக்கும். மனசு நினைக்கிறத விட சிறுசாவே நினைக்காது. பெருசா நினைக்கும். பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணணும். பெருசா சாதிக்கணும். நிறைய சம்பாதிக்கணும். இந்த உலகத்தில நம்மள எல்லாருக்கும் தெரியணும். இது நல்ல விஷயம் தானே. ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. ஆசைப்பட்டால் தானே அடைய முடியும். ஆனா அந்த ஆசைகள் பேராசையாக மாறிவிடக்கூடாது. ஏன்னா ராகுவோட நட்சத்திரம் இல்லையா? ராகு எப்போதுமே பிரம்மாண்டமாக நினைக்கும். அது சதய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த ராகுவோட 3 நட்சத்திரங்களுமே பிரம்மாண்டத்தை தான் விரும்பும். சுவாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. அப்ப நீங்க நம்ம ஒரு கட்டுக்குள்ள நம்மை வைத்துக் கொண்டால், கட்டுப்பாடாக மனசை வைத்துக் கொண்டால், கட்டுப்பாடாக நம்முடைய செயல்பாடாக வைத்துக் கொண்டால் ஜெயிச்சிட முடியும். மீனம் ரேவதியை பத்தி சொல்லுங்க சார்னு கேட்டிருக்கேன். மீனம் ரேவதியில் பிறந்தவர்கள் நல்லவர்கள், பணக்காரர்கள், மகிழ்ச்சியானவர்கள், சுயநலம் இல்லாதவர்கள், ஆனால் தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாதவர்கள். எல்லோருக்கும் கொடுத்தோம், எல்லோரையும் பார்த்தோம், எல்லாரையும் வளர்த்தோம். இன்னைக்கு நம்மளை பார்க்க ஆள் இல்லை அப்படிங்கிற வருத்தப்படுறீங்க இல்லையா? இதை பற்றி கொஞ்ச நேரம் சிந்திச்சிங்கன்னா, உங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிங்கன்னா, உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு இனிமையானதாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்காக எவ்வளவு நல்லவன் அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, நாம் நாளைக்கு சிரமப்பட வேண்டியது வரும். கன்னிராசி பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்கார் நண்பர். நந்தினி குமாரா? நந்தினி நிமிஷ். இந்த கன்னியை பற்றி சொல்லணும்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். நிறைய திறமைகள் உண்டு. கன்னிராசினா காதல் ராசி. நிறைய பொண்ணு காதல் பண்ணுவாங்க, அல்லது பையன் லவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லை. அது அவங்ககிட்ட ரொம்ப பயப்படுவாங்க. காதல் ரசனை இருக்கும் கன்னிக்கு அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் பயம் உள்ளவங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்கன்னா என்ன? ஓடிட்டே இருப்பாங்க. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் ஆனால் இவங்களுக்கு கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். கடனை பற்றி கவலைப்படாமல் தொழிலை பற்றி மட்டுமே கவனம் செலுத்தக்கூடிய கன்னிராசி மிகப்பெரிய வெற்றியை பெறும். கடகராசி பூச நட்சத்திரம் பற்றி சொல்லுங்க ஐயா. இந்த கடகம் பூசம், கடகம் நிறைய கற்பனை வளம் உள்ளது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிறைய கற்பனையை வளர்த்துக்கும். இந்த உலகத்தில் உள்ள தன்னை விட பெரிய ஆள் இல்லை, நம்ம பெருசாக வரணும், எந்த இடத்துலையும் முன்னிலைப்படுத்தணும், மற்றவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை விட, மற்றவங்க வச்சுருக்கிற பொருள்களை விட நம்ம பொருள்கள் தான் தரமாக இருக்கணும், நம்ம சேலை தான் நல்ல சேலையாக இருக்கணும், எல்லோரும் நம்மளை பார்க்கணும், நம்மளை அழகாக காட்டிக்கணும். நிறைய கற்பனை இருக்கும் சார். கதை எழுதணும், கட்டி எழுதணும், பாட்டு எழுதணும், சொத்து வாங்கணும், கார் வாங்கணும், எல்லா ஆசைகளும் இருக்கும். ஆனால் இவர்களை யாராவது குறை சொல்லிவிட்டால் இவங்களால தாங்க முடியாது. தன்னை குறை சொல்லக்கூடியவர்களோடு இவர்கள் வாழ்வதற்கு பிடிக்காது. அவங்களோட வாழ்க்கை வாழ்றதே எனக்கு தேவையில்லைன்னு தோணும். அப்படிப்பட்டவர்கள் கடகராசியை சேர்ந்தவர். அவன் அந்த கடகராசி என்ன செய்யணும்? பௌர்ணமி வழிபாடு செய்து கொள்வது. மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. மனசை தரமாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டா, மனசை செம்மையாக வச்சுக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அவங்க வாழ்க்கையில் போராட்டம் இருக்காது. ஐஸ்வர்யா அவிட்டம் மகரம். நான் மகரத்தில் பிறந்தா அந்த குழந்தையை வித்து வாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா கர்மா அது 10ஆம் இடத்தை சார்ந்து வைத்திருக்கக்கூடிய இடம் நான் சொல்லியிருக்கேன். இந்த 10ஆம் இடத்தை சார்ந்து வந்திருக்கிறதுனால நீங்கள் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க சின்ன குழந்தையாக பிறந்தோன்னா அவங்கள ஒரு தடவை கோவிலில் விற்று வாங்குவது சிறப்பு. இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தா தவிட்டு பானையெல்லாம் பொண்ணுன்னு சொன்னாங்களே, எங்கள் வீட்டில் தவிட்டு பானையும் இல்லை பொண்ணும் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. அந்த அளவுக்கு செல்வம் சேருங்கிறது தான் அர்த்தம். அப்போ இவர்கள் அதுக்கான என்ன விஷயம்னா, ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குது, பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது, வாழ்க்கையில் பெரிய இடத்தை பிடிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்யணும்? அடிக்கடி முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்வதும், கோபப்படுவதை குறைத்துக் கொள்வதும் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது மாதிரி